அடா 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 இந்த Apple Watch பற்றி நான் என்ன சொல்லுவேன் என்னான்னு சொல்லுவேன் எவ்வளோ அமேசிங்காக இருக்குது தெரியுமா இதை யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த Apple Watchோட ரிவ்யூவும் இம்ப்ரெஷனையும் பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் Apple Watchோட அன்பாக்சிங்கை பார்த்துட்டு வேறு எதுவும் நான் போஸ்ட் பண்ணலை, இது எப்படி இருக்குது என்ன மாதிரி யூஸ் ஆகுது அதை பற்றி ஒன்றுமே நான் சொல்லலை. ஸோ இந்த வீடியோவில் நான் அதை தான் பற்றி பார்க்க போகிறோம். நான் தான் உங்கள் AK47. வா வீடியோக்குள்ளுக்க போகலாம். Hey Siri, can you start the intro? Vlog, interesting things, review. நான் தான் உங்கள் AK47. ஸோ என்னோடய வாட்சோட சைஸை பார்த்தீங்கன்னா இது 40mm பெருசு. ஏன்னா இதுக்கு ப்ரீவியஸாக வந்த மாடலை விட இது கொஞ்சம் ஒரு 30% அளவில் இது பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் நான் ஆர்டர் பண்ண கலரும் பார்த்தீங்கன்னா மிட் நைட் பிளாக். இதை நான் ஏற்கனவே அன்பாக்ஸில் சொல்லியிருப்பேன். ஸோ இதில் நான் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பெரிய ஸ்க்ரீன் இருக்க போக்கில் இதில் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்கு கீபேட் வந்து ஸ்மால் மினி சைஸ் கீபேட் வந்து இதில் வரும். ஸோ அதுதான் இதில் ப்ளஸ் 7 சீரீஸில் ஏன்னா இந்த ஸ்க்ரீன் பெருசாக இருக்கனால அவங்க ஒரு மினி கீபேட் வந்து இதுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட பேண்டை பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்போர்ட் எடிஷன் பேண்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். அதுவும் மிட் நைட் கலருக்கே ஏற்ற மாதிரி இந்த பேண்ட் எடுத்திருக்கேன். ஸோ மொத்தத்தில் இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு அமேசிங்காக கம்ஃபர்டபுளாக என்னோட கையில் ஷூட்டாக இருக்குது. நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது இதோட பேட்ரி அண்ட் சார்ஜிங். ஸோ பேட்ரி பார்த்தீங்கன்னா எப்போவும் சொல்கிற மாதிரி போன வெர்ஷனை விட இதில் கொஞ்சம் 6 hours எக்ஸ்ட்ரா சார்ஜ் நிற்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் சொன்னபடியே இது 6 hours சார்ஜ் நிற்கிது. 6 hours மட்டும் இல்லை 1 day 6 hours சார்ஜ் நிற்கிது. அதே போல் இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்குறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் எந்த அளவுக்கு சார்ஜ் ஆகுதுன்னா 1 hourல 80% சார்ஜ் ஆகுது. அதே போல் இதில் சார்ஜர் கூட பின்னுக்கு மேக்னெட் மாதிரி பட்டாக்குன்னு ஒட்டிக்கொள்ளும். அதே போல் இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா C டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதே போல் இதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்தில்ல, நாங்கள் தான் அடாப்டர் ஒன்று வாங்கணும். அதுவும் 20 watt அடாப்டர் ஒன்று வாங்கினா இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே போல் பழைய சார்ஜர்ஸும் யூஸ் பண்ணலாம், சார்ஜ் ஆகும். ஆனால் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகாது, கொஞ்சம் நேரம் போகும். மேக்ஸிமம் சார்ஜ் ஆகி முடிக்கிறதுக்கு எல்லாம் 4 hours சரி மேக்ஸிமம் போகும். ஸோ அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது இதோட ப்ரொசஸர். இதோட ப்ரொசஸர் என்ன யூஸ் பண்ணுங்கள், Apple A7 சிப் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் watchOS 8ல் இது ஃபங்க்ஷன் ஆகி கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இது மட்டும் கலர் இல்லாமல் இதோட ரெட், ப்ளூ, க்ரீன் மற்றும் ஸ்டார் லைட் இந்த 4 கலரும் இருக்குது. ஸோ டோட்டலாக 5 கலர் இந்த வாட்சை எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதிலே 32 GB மெமரி கார்டோட இந்த iWatch எல்லாம் வருது. ஸோ எந்த ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தாலும் எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு 32 GB இன்பில்ட்டாகவே இருக்குது. ஸோ டோன்ட் வரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் லவுட் ஸ்பீக்கர் இருக்கிற சொல்லிட்டு என்னொரு கோல் வந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக கேட்குற அளவுக்கு ஒரு சத்தம் இருக்குது. ஸோ அதனால் அது ஒரு மெயின் குட் ஃபீச்சர்ஸ் நான் சொல்லுவேன். இதில் மேலேயும் பார்த்தீங்கன்னா கீழேயும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ ரெண்டுலேயும் உங்களுக்கு நல்லா சவுண்டாக கேட்கும். ஸோ நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸில் எனக்கு பிடிச்ச ஃபீச்சர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் கேமராவை ஆன் பண்ண கேமரா எங்களோட ஃபோனில் ஆக்டிவாக ஃபோனில் இருந்து ஃபோன் கேமரா யூஸ் பண்ணி இதில் எங்களுக்கு டிஸ்பிளேயில் அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு யூஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி யூடியூபர்ஸ் நான் மட்டும் இப்போ எல்லாம் ரெக்கார்ட் பண்ண சொல்லிட்டு எனக்கு கையில் இந்த வாட்சில் எல்லாத்தையும் முன்னுக்கு பார்த்துட்டு பேக் சைட் கேமராவில் என்னையும் ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாம் இந்த வாட்சிலே பண்ணலாம். ஸோ அது ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ். என்ன மாதிரி யூடியூபர்ஸுக்கு மட்டும் இன்ஸ்டாகிராம் வீடியோலாம் செய்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். அடுத்து இன்னொரு நல்ல ஃபீச்சர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிம் ஆக்டிவிட்டி செய்கிறவங்கள டயட் பண்ணுறவங்களுக்கு இதில் Apple Watchக்குன்னு சில அப்ளிகேஷன் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி இது உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கேலரிஸ் எவ்வளோ தூரம் எக்ஸசைஸ் பண்ணணும். அதே போல் இதிலே ஃபிட்னஸ்ன்ற ஒரு ஆப் ஒன்று இருக்குது, எல்லா வாட்ச்லேயும் இருக்குது. அது மூலியமாக உங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் ஓட்டுறீங்க எவ்வளோ கலரிஸ் பர்ன் பண்ணுறீங்க அந்த ரெக்கார்டெல்லாம் இதில் ரெக்கார்ட் ஆகும். அந்த ஃபிட்னஸ் ஆப்பில் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கும் மற்றும் டயட் பண்ணுறவங்களுக்கும். நான் கடைசியாக பார்க்க போது இதோட ஓவரால் ரிவ்யூ. ஸோ இந்த iWatch வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் iWatch. ஸோ வாங்கின ஃபர்ஸ்ட் டைமே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இதில் இருக்கிற நிறைய ஃபீச்சர்ஸை பார்த்து நான் ரொம்ப அசந்து போயிருக்கேன். அதே போல் நீங்களும்
இதை வாங்கினீங்கன்னா இது உங்களை எந்த அளவில் டிசப்பாயிண்ட் பண்ணாது, அது 100% கேரண்டி. அதே போல் யாரெல்லாம் ஒரு iWatch 6 iWatch 5 அவங்களாம் iWatch 7 வாங்குறதுன்னு நினச்சா அது மட்டும் செஞ்சிடாதீங்க. ஏன்டா அதுக்கும் இதுக்கும் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. நான் இதுக்கு முதல்ல சொல்லியிருக்கேன் அன்பாக்சிங் வீடியோவில், அவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. கொஞ்சம் சைஸில் பெருசு, மற்றபடி அந்த அதில் இருக்க அந்த சிப் கொஞ்சம் ஃபாஸ்ட், அவ்வளோதான். ஆனால் ஃபஸ்ட் டைம் யாராவது இந்த வாட்ச் வாங்கணும் விட டைரெக்டாக iWatch 7க்கு போகிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ இந்த ப்ராடக்ட் எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமாண்டா, இதுக்கிட்ட ரேட்டிங் நான் கொடுப்பேன் 10 out of 10. இந்த அளவுக்கு ஒன்றும் சரியில்லை, எல்லாம் இதில் அமேசிங்காக இருக்குது. இந்த iWatch நீங்கள் வாங்கி பார்த்து யூஸ் பண்ண போகல நான் என்ன சொல்ல வரணும் உங்களுக்கே வரும். ஓகே காய்ஸ், நாங்கள் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு இந்த Apple Watch Series 7 பற்றி என்ன சொல்லுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் யாரெல்லாம் இந்த iWatch யூஸ் பண்ணுறாங்களோ இல்லை யூஸ் பண்ண போகிறவங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு இந்த iWatch பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக. அதுபோல் நிறைய பேர் இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கிறீங்க. ப்ளீஸ் அவங்கள்ட்ட ஒன்று மட்டும் தான் கெஞ்சி கேட்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆளில் போட்டிங்கன்னா எனக்கு அதை விட ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. ஸோ அந்த சப்போர்ட் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இது போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வீடியோ பெறுவது உங்கள் AK47. ஏய் சிரி, கேன் யூ டெல் லேசி இல்லை? I don't see lacy glue in your contacts. Who do you want to send it to? லேசி இல்லை.